வாட்சிங் எக்ஸசைஸ் அதை ரெண்டா பிரிக்கலாங்க. டேஞ்சிபிள் இன்டான்ஜிபிள்னு. புரியல இல்லையா? இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தி பிரைவேட் லைஃப் ஆஃப் பிரெயின் அப்படின்ற புத்தகத்தை எழுதின சூசன் கிரீன்ஃபீல்ட் அப்படின்றவங்க அந்த புத்தகம் எழுத காரணமாக இருந்தது ஒரே ஒரு சிந்தனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச ரகசியம் பகுதி 4க்கும் அந்த சிந்தனை ஒத்து வரும்ன்றனால அந்த சிந்தனையை சொல்லி இந்த பகுதியையும் நான் தொடங்கி வைக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் ஒரு மலையின் உச்சியில நிற்கிறான். அவனுக்கு காலடியில மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அவன் காலடியில் இருக்கும் மண் சரிந்து அவன் மிக வேகமாக கீழே விழ ஆரம்பிக்கும் போது அவனுடைய மன உணர்வுகள், உள்ள உணர்வுகள், உடல் உணர்வுகள், மூளையின் உணர்வுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குமோ அதற்கு சற்றும் குறையாத அளவுல இன்னொரு மனிதன், ஆணோ பெண்ணோ, அவனோட மனைவியோ கணவனோ அல்லது காதலனோ காதலியோ அல்லது அவனோட பிள்ளைகளோ அவனுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வார்த்தைகளாக, அப்படி இல்லைன்னா அவன் வாழ்க்கையின் உயிர் நாடியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ, அதில் அவன் ஃபெயில் ஆகிவிட்டான் அப்படின்ற தகவலோ அல்லது இதற்கு இணையான ஒரு செய்தியோ தகவலோ அவனுக்கு சொல்லப்படும் போது அந்த உணர்வு, அந்த மேலேருந்து கீழே விழும்போது ஒருத்தனுக்கு ஏற்பட்டது இல்லையா, அதே உணர்வு இவனுக்கும் ஏற்படுகிறது. இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சம்பவம் ஏற்படுத்தும் பாதிப்புகள் ஒரு வார்த்தை அல்லது செய்தி கூட அதை ஏற்படுத்தும் அப்படின்றது. இப்ப அந்த சம்பவம் ஏற்படுத்தின அந்த விஷயத்துக்கு டேஞ்சிபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த செய்தி வார்த்தைகள் ஏற்படுத்தின பாதிப்புகளுக்கு நம்ம இன்டான்ஜிபிள் சொல்லுவோம். இப்ப நம்ம வாழ்க்கைன்றது இந்த டேஞ்சிபிள் இந்த இன்டான்ஜிபிள் ரெண்டும் சரிசமமான அளவுல கலந்து இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஆனா நம்ம இந்த டேஞ்சிபிள் விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த இன்டான்ஜிபிள் விஷயத்துக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம பிரபஞ்ச ரகசிய தொடருடைய நோக்கமே இந்த இன்டான்ஜிபிள் விஷயங்கள் என்னென்னு பார்த்து அதை பற்றி அறிவு, அதை டேக்கிள் பண்ண வேண்டிய, அதை சமாளிக்க வேண்டிய, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய டெக்னிக்ஸ்களை சொல்றது தான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தோட நோக்கம். ஏன்னா இயற்கை நமக்கு இந்த டேஞ்சிபிள் விஷயத்தை ரசிக்கிறதுக்கும் இதை பற்றின நாலேஜ் கிடைக்கிறதுக்கும் தான் நம்மளை பழக்கி வச்சிருக்கு. இதை பற்றின அறிவு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விதத்தில் அது மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை இன்னும் எளிமையாக்கி உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொன்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு சேல்ஸ்மேன் வரார். அவரு ஒரு சோப்போ, ஒரு சோப்பு டப்பாவோ, ஒரு இசைக்கருவியோ உங்களுக்கு விற்க வர்றாருன்னு வச்சுங்க. அந்த பொருளை உங்ககிட்ட காமிக்கிறாரு, நீங்க வாங்கி பாக்குறீங்க, அதோட அழகு, அது பேக் பண்ணியிருக்கிற விதம், அப்புறம் அது சோப்பா இருந்தால் அதை மோந்து பார்க்குறீங்க, இசைக்கருவியாக இருந்தால் இசைச்சு பார்க்குறீங்க, அதை தொட்டு தடவி பார்க்குறீங்க. இது பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் சொல்ற விஷயங்களை காதல கேட்குறீங்க. இது அத்தனையும் மூளைக்கு தகவல் அனுப்பப்பட்டு இந்த பொருளை வாங்கலாமா வேண்டாவான்னு மூளை முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லும். நீங்க வாங்குறீங்களா வாங்கலையான்ற நிகழ்வு நடக்கும். இது டேஞ்சிபிள். இப்போ கட் பண்ணா இன்னொரு சேல்ஸ்மேன் வராரு. அவர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசியே விற்கிறாரு. இப்ப அவர்கிட்ட காட்டுறதுக்கு எந்த பொருளும் கிடையாது. அவர் செய்தி, வார்த்தைகள், தகவலை உங்களுக்கு சொல்றாரு. நீங்க இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது இறந்து போய்விட்டீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் யாரிடமும் கையேந்தாமல் இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு தான் இந்த இன்சூரன்ஸ். நீங்க உயிரோடு இருந்தீங்கனாலும் மாசம் மாசம் உங்களுக்கு இவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படின்னு அவர் அதை பத்தின செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எந்த பொருளையும் நீங்க பார்க்க முடியாது, எந்த பொருளையும் ஃபீல் பண்ண முடியாது, மோந்து பார்க்க முடியாது, காதலை கேட்க முடியாது. வெறும் தகவல், வார்த்தைகள் அங்கே விற்கப்படுகின்றன. இது இன்டான்ஜிபிள். இப்ப நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இந்த டேஞ்சிபிள் இன்டான்ஜிபிள் மிக்ஸ் ஆயிருக்குது, பிரிக்கவே முடியாது. ஆனா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதும் நம்ம தெரிந்து கொள்வதும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த டேஞ்சிபிள் விஷயத்துக்கு தான். அதனால்தான் இந்த பிரபஞ்ச ரகசியம் தொடர எல்லாராலையும் பார்க்க முடியாது, அப்படியே பார்த்தா கூட முழுமையா பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இன்டான்ஜிபிள் விஷயத்தை பத்தி பேசுறோம். அது இயற்கைக்கு, உங்க மூளைக்கு இயற்கையாகவே பிடிக்காத விஷயம். அது சில பேரால மட்டும்தான் இந்த தொடரை பார்க்க முடியும். அதனால தான் நம்ம என்ன டெக்னிக் பயன்படுத்துறோம்னா, நம்மளுடைய தொடர்ல நிறைய விஷயங்களை செஞ்சு காமிக்கிறோம். செஞ்சு காமிக்கிறோம் போது செய்யறத பார்க்குறோம் நம்ம. அப்போ டேஞ்சிபிள் விஷயமா அதை மாற்றி அதை இன்டான்ஜிபிள் விஷயத்து மேலே வச்சு நம்ம சொல்லும் போது இந்த மூளை கொஞ்சம் கவனிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது டேஞ்சிபிளா இன்டான்ஜிபிளா அப்படின்னு மூளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி இப்படி பார்க்கும்போது அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் மூளையில போய் பதியும் அப்படின்ற டெக்னிக்கை தான் நாங்கள் இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் நம்ம சொல்லிட்டு வரோம். சரிங்க, இந்த டேஞ்சிபிள் இன்டான்ஜிபிள் விஷயத்துக்கும் நம்மளோட வாட்சிங் எக்ஸசைஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் பார்த்துடலாமா? நல்ல திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நல்ல உணர்வு. பீச்சுக்கு போய் அந்த கடலை அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு உணர்வு மனசுல.
ஒரு டூர் போய் மலை பிரதேசத்தை அப்படியே இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு. அவ்வளோ ஏங்க, நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பண்டிகைகள், கோவில் திருவிழாக்கள், திருமணங்கள், காது குத்து, சுப நிகழ்வுகள், பர்த்டே ஃபங்க்ஷன்னு வருஷம் ஃபுல்லாக லைனாக ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி நமக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல உடை உடுத்திக்கிட்டு, நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு, பெர்ஃப்யூம் பிடிச்சா அதை அடிச்சுக்கிட்டு அப்படி கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி பார்க்கும்போது முன்னாடி இப்படி இருக்கிறவங்க கூட அந்த நல்ல உடை உடுத்தினோன்னா நமக்குள்ள ஒரு கம்பீரம், அந்த முகத்தில் ஒரு தெளிவு அது வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அத்தனை பேரும் நல்ல உடை உடுத்தி நல்ல மேக்கப் போட்டு நம்ம பார்க்கும் ஆட்கள் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் பார்க்கும் காட்சிகள், திருமண மண்டபம் அலங்கரிச்சிருக்காங்க, வீட்டை அலங்கரிச்சிருக்காங்க, சீரியல் லைட்டு, அப்படி ஆட்களும் பார்க்கும் இடங்களும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த பார்வை மனதுக்குள், மூளைக்குள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்துகிறது. இப்போ இது கட் பண்ணோம்னா அடுத்த காட்சி, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட், அந்த ஒரு உயிர் துடி துடித்து இறப்பதை நீங்க கண்ணு முன்னாடி வந்து பாக்குறீங்க. பல பேருக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்துடும், பல பேருக்கு உடம்பு தட தடன்னு ஆடி போயிடும், சில பேருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். உங்க மூளையின் கசடின் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த உணர்வுகள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு பாதிப்பு அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். சரி, கட் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் உள்ளவங்க உங்களை பார்த்துட்டு என்னங்க பேய் அடிச்ச மாதிரி ஆகிட்டீங்க, என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து குடிக்க வச்சு உங்களை ஆசுவாசப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் நடந்த விஷயத்த சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, ஐயோ நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் அப்படின்றது தான் வழக்கமாக அவங்க சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு, அந்த உணர்வு, அதை எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது ஏன் ஏற்படவில்லை? நீங்கள் அந்த நிகழ்வை, அந்த சம்பவத்தை பார்த்தீர்கள், அவர்கள் பார்க்கவில்லை. அந்த டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள், நீங்கள் பார்த்த சம்பவம் டான்ஜிபிளான விஷயமா இருக்கும்போது அதனுடைய பாதிப்பு அதிகம். இயற்கை, உங்களுடைய மூளை டான்ஜிபிள் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதையே நீங்க எடுத்துட்டு வந்து செய்தியா, தகவல்களா, வார்த்தைகளா உங்க வீட்டில் சொல்லும் போது அது இன்டான்ஜிபிள் விஷயமா மாறுது. அதுக்கு மூளையோ இயற்கையோ அதிக முக்கியத்துவம் கொடுக்காததுனால உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. இதுதான் அந்த டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் விஷயம் நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய உணர்வு. சரி, இப்போ 1 2 3 நான் ஏன் இப்படி என்றது பிரபஞ்ச ரகசியம் 3 பார்ட்டையும் பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்காக ரொம்ப ஃபாஸ்டா அதை சொல்லிடுறேன். இயற்கை நம்ம 3 நிலைகளில் வைத்திருக்கோம். இதுல 2வது நிலையில தான் நம்ம இருக்கும்படியா அது பண்ணோம். ஏன்னா இதுல தான் இன்ப துன்பம், வெற்றி தோல்வி எல்லாம் கலந்த ஒரு நிலை, நிச்சயமற்ற நிலை. இந்த ஒன்றாம் நிலைக்கு நம்ம எப்போ போறோமோ அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். அப்படி 1ஆம் நிலைக்கு நம்ம போகும்போது நம்ம சுயநினைவு அற்றவர்களாக இயற்கை ஆக்கிவிடும். உதாரணத்திற்கு நம்ம தூக்க நிலைக்கு போகும்போது நம்ம 1ஆம் நிலைக்கு போறோம். அப்பதான் உடல் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கோ, சரி பண்ணக்கூடிய வேலையை அந்த நிலையில நம்ம இருக்கும்போது தான் பண்ணோம். அப்போ பிரஜையில இருக்கும்போது, நம்ம சுயநினைவில் இருக்கும்போது ஒரு 10 செகண்ட் நம்மளை போயிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணோம். ஆனால் எப்போ போகிறோம் வரோன்றது நமக்கு தெரியாது. அப்படி போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணி திரும்பவும் 2ஆம் நிலைக்கு அதை கூட்டிட்டு வந்துடும். இந்த 1ஆம் நிலைக்கு போயிட்டு வர அந்த 10 செகண்ட்ல நம்மளுடைய ப்ரேயர் லாக் ஆயிடுச்சுன்னா நமக்கு அத்தனையும் நடக்கும். இது அத்தனையும் நம்ம இந்த 3 பாட்டில் ரொம்ப விரிவா ஒரு அறிமுகமா நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் வாட்சிங் எக்ஸசைஸ் இதை பேஸ் பண்ணி வேற ஒரு கோணத்துல இந்த 3 நிலைகளை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. நல்லா ஷார்ப்பா வந்து வாட்ச் பண்ணுங்க. இப்ப நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு பேரு. யூனிவர்ஸ், யூனி என்றால் என்ன? ஒன்றை நோக்கி குவிவது. யூனிட்டி, ஒற்றுமை, பல பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது. யூனியன், பல தொழிலாளர்கள் ஒன்னா சேர்ந்து சங்கம் ஆரம்பிப்பது. யூனியன், சோவியத் யூனியன், யுனைடெட் ஸ்டேட்ஸ், பல மாகாணங்கள் ஒன்றா சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு நாடு. அப்போ இந்த யூனின்றது பல விஷயங்கள் ஒன்றா சுருக்கி ஒரு விஷயமா சொல்றது. இப்ப நம்மளுடைய பூமி, மற்ற கிரகங்கள், சூரியன், அது மாதிரி நட்சத்திரங்கள், இப்படி பல விஷயங்களை ஒரு விஷயமா சொல்லும் போது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்கிறது பால் வீதி, மில்கி வே யூனிவர்ஸ், இந்த மாதிரி பல யூனிவர்ஸ் அண்ட சராசரத்துல இருக்கு. சரிங்க, இந்த யூனிவர்ஸ்லயே மனிதன் படைக்கப்பட்டிருப்பது இந்த 2ஆம் நிலையில அப்படின்னு சொன்ன. அப்படின்னா என்னன்னா, கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம இடைப்பட்ட சராசரி படைப்பு.
இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்கள் நண்பர் ஒருத்தரை பார்க்குறீங்க, அந்த நண்பர் அவருக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்டோட அப்படியே முழுமையாக தெரிவார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நண்பர்களுக்கு உள்ள அந்த தோள்களுக்கு உள்ள நம்ம வந்து அதை வந்து அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா அவர் உள்ள இருக்கிற பல அணுக்கள், மனிதன் என்பவன் பல அணுக்களால் கட்டப்பட்ட உடம்பு தான் இந்த உடம்பு. அப்போ அவரை அப்படியே மேக்னிஃபை பண்ணி பெருசாக ஒரு இது வழியாக பார்த்தோம்னா அவர் உடம்புல உள்ள அணுக்கள்லாம் நமக்கு தெரியும். இன்னும் அப்படியே பெருசு பண்ணி பார்த்தோம்னா அந்த அணுக்களுக்கு உள்ள நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா அந்த தசை அணுக்கள், அதுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். அது ஒரு பெரிய உலகம். அப்போ ஒரு பார்ட்லையும் லட்சக்கணக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய உலகம் நமக்குள்ள இருக்கு. அது வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய அளவோட மைக்ரோ அப்படின்னா நுண்ணிய, அது மைக்ரோவெர்ஸ். இப்போ நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த நுண்ணிய உலகத்துக்கு பேரு மைக்ரோவெர்ஸ். அதே மாதிரி அவருக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்டு, அவர் இருக்கிற சிட்டி, இந்த நாடு, பூமிக்கு மேல சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்துக்கு மேல பிரபஞ்சம், அப்படியே போய்கிட்டே அதனுடைய எண்டுல இருந்து அவரை பார்க்க முடியுமா? நம்மளால பார்க்க முடியாது. அப்ப அந்த பிரம்மாண்டத்துக்கு அது ஒரு உலகம் அங்கே இயங்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இப்ப இந்த மைக்ரோ வேர்ல்டுக்கு உள்ளதான் அடங்குனது தான் நம்ம. அதே மாதிரி மேக்ரோ வேர்ல்டுக்கு உள்ளதான் நம்மளும் இருக்கிறோம். அந்த உலகத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம சராசரி இடைப்பட்ட விஷயங்களை பார்க்கவும், தெரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும் கூடிய சராசரி மூளை அமைப்புடையும் உடல் அமைப்புடையும் கண்கள் கூடிய பவர், எல்லாத்துடைய பவரும் அந்த இரண்டாம் நிலை, அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம இடைப்பட்ட நிலை. அப்ப இந்த மைக்ரோவர்ஸையும் உங்களால பார்க்க முடியாது, மேக்ரோவர்ஸையும் பார்க்க முடியாது. ஆனால் மைக்ரோவர்ஸ் சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்தால், மேக்ரோவர்ஸின் சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்தால், உங்களால் பார்க்க முடிந்தால், இந்த மூளைக்கு அப்படி 2 வேர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டாலே, ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை மைக்ரோ லெவல்ல அனலைஸ் பண்ணவும், மேக்ரோ லெவல்ல அதை பார்க்கவும் மூளை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அத்தனையிலையும் வெற்றி தாங்க. சரி, இந்த வாக்கிங் எக்ஸசைஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரி, எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி இதை கொண்டு போனோம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ இதனோட அறிமுகத்தை தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷுவல், ஒரு காட்சிகளை, அந்த 1ஆம் நிலை உலகத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை முழுக்க பாருங்க. இப்போ நம்ம வாட்சிங் எக்ஸசைஸ்னோட அறிமுகத்தை வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். அடுத்த வீடியோவில் இதை எங்கேருந்து ஆரம்பிச்சு படிப்படியாக எப்படி நீங்கள் பயிற்சி பண்ணி கொண்டு போகணும், இந்த வாட்சிங் எக்ஸசைஸ் பார்வைகள் மூலமாக மூளையை வலுப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது எப்படி அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 1ஆம் நிலைக்கு போகிறோம். 1ஆம் நிலைக்கு, 1ஆம் நிலை உலகத்துக்கு எப்படி போகிறது? இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை முழுசா அப்படியே நம்ம பார்க்குறோம். அதில் இலை இருக்கு, அந்த இலையை அப்படியே பார்க்குறோம். அந்த இலைக்கு உள்ள ஒரு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த இலைக்கு உள்ள சூரிய சக்தியை நம்ம ஏற்கனவே மற்ற வீடியோவில் சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்திகளையும் சூரிய சக்திகளையும் உள்வாங்கி அதை வந்து தனக்கு தேவையான சக்திகளாக மாற்றி அந்த மரம் எப்படி பயன்படுத்தி வளர்ந்து பூவாகி காயாகிறது அப்படின்ற ஒரு பெரிய உலகம், ஒரு லட்சக்கணக்கான இயக்கங்கள் அந்த உலகத்துக்குள்ள நடக்குது. அதை நம்ம பார்க்க முடியுமா? அதை பார்க்கறதுனால 2 பெனிஃபிட். 1ஆம் நிலை உலகத்தை நீங்க பார்க்கக்கூடிய அனுபவம் ஒன்று. 2வது, இவ்வளவு வேலை நடக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டுறதோ இல்லை அதுலேருந்து ஒரு இலையை பிடுங்கிறதுக்கோ கூட உங்களுக்கு மனசு வராது. அதை ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம இலைக்குள்ள ஒரு டிராவல், ஒரு டூர் உங்களை நான் கூட்டிட்டு போறேன். 1ஆம் நிலைக்குள்ள போறீங்க. நீங்க என்ன மனநிலை வரணும்னா, நம்ம சராசரி அந்த 2ஆம் நிலையிலேருந்து இப்போ 1ஆம் நிலைக்கு போறோம். அந்த 1ஆம் நிலை உலகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்ற உணர்வோட மைண்டை கொஞ்சம் டியூன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் வராது, அடுத்தடுத்து திருப்பி இந்த வீடியோவை பாருங்க. அடுத்த பார்ட் வர வரைக்கும் இந்த பயிற்சியை பண்ணிட்டே இருங்க. இல்லாதவங்க, இது பிடிக்கல அப்படின்றவங்க சும்மா இந்த வீடியோவை பாருங்க. அட்லீஸ்ட் நீங்க மரத்தை வெட்டவோ ஒரு இலையை பிடுங்கவோ உங்களுக்கு அப்புறம் மனசு வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகும்போது இலைக்குள்ள என்னென்ன வேலை நடக்குதுன்னு அதெல்லாம் புரியலன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்காதீங்க. அந்த உலகத்தை அனுபவிங்கள். அந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ இது நடக்குது, எவ்வளோ வேலை, அந்த உணர்வை மைண்டுக்கு கொடுக்கறது மட்டும்தான் இதுல மெயின். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பாட்டனி பயாலஜி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயன்படும்ன்றனால நான் அதுக்குள்ள நடக்கிற விஷயங்களை ஒரு அறிமுகமாக ஒரு டீட்டெயிலாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இலைக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வந்து பேசுவோம். இப்போ நம்ம ஒரு ரெட்வுட் மரத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். அதனோட இலைகளில் ஒரு இலையை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போகிறோம்.
எப்படி போக போறோம்னா சூரிய கதிர்களும் பிரபஞ்ச சக்திகளும் எந்த வழியா போகுமோ அதே வழியா தான் நம்மளும் போக போறோம். இலையின் மேற்பரப்புல நிறைய இலை துளைகள் இருக்கும், அதுக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு பேரு. அதுல ஒரு இலை துளையை செலக்ட் பண்ணி ஒரு இலை துளைக்கு பேரு ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக இந்த சூரிய ஒளியும் மற்ற பிரபஞ்ச சக்திகளும் நுழைறதை போலவே நம்மளும் நுழைய போறோம். 1ஆம் நிலை உலகத்திற்குள் நாம் இப்பொழுது செல்ல போகிறோம். இதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வலிக்கால் உயிரணுக்கள், அதாவது பாலிசேட் செல்ஸ் அப்படின்வாங்க. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றதெல்லாம் எதுவுமே புரியலன்னா கூட உங்களுக்கு பரவாயில்ல. இந்த உலகத்துல என்னென்ன இயக்கங்கள் நடந்துட்டு இருக்குன்றத பொதுவா புரிஞ்சுக்குங்க. இந்த மொத்த அமைப்புக்கு பேர் ஆர்கானெலிஸ். அதுல பைப்பா இருக்கும் பாருங்க, அங்கதான் ரிபோசோம்கள் நிறைந்திருக்கின்றன. ரிபோசோம்கள்னா என்னன்னா ஆர்என்ஏவும் மற்ற விஷயமும் சேர்ந்து அமினோ ஆசிடை உற்பத்தி பண்ணி மரபணு, இந்த மரம் என்ன மரம் அப்படின்றதையே அந்த மரத்துக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் அங்கே நடக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மிட்டோகாண்ட்ரியா, இலை மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் செல் சட்டகம், இந்த சிலந்தி வலை மாதிரி இப்படியே பரவி கிடக்குது பாருங்க. இதுதான் அந்த இலைக்கு அமைப்பை கொடுக்குது, என்ன ஷேப்ல அந்த இலை இருக்கணும் அப்படின்றது. இப்போ நம்ம முக்கியமான குளோரோபிளாஸ்ட் பச்சைய மணியை நெருங்கிட்டு இருக்கோம். இங்கே தாங்க மிக முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த தைலகாய்டுன்னு இந்த பேன்கேக் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இவை தான் சூரிய ஒளியை உறிஞ்சி அதன் ஒளி சேர்க்கை, அதை கெமிக்கல் சக்திகளாக மாற்றி ஏடிபின்னு ஒரு விஷயத்துல சேமிச்சு வைக்கிறது. நம்ம உடம்புக்குள்ளேயும் ஏடிபி இருக்குங்க. சூரிய ஒளியை உறிஞ்சி கெமிக்கல் ஆற்றலா மாற்றி ஏடிபியில சேர்த்து வைக்கக்கூடியது. இங்க பச்சையும் மஞ்சளுமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஏடிபி சிந்தேஸ். இது புரோட்டான்களை அந்த தைலகாய்டு கேக் இருக்கு இல்லையா, அந்த தோலோட ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கடத்தும். அந்த கீழே வலை மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் எனர்ஜைஸ்டு எலக்ட்ரான், சக்தியூட்டப்பட்ட எலக்ட்ரான் கீழே வலை மாதிரி கட்டங்கட்டமா இருக்கிறது. அப்புறம் இதுல ஏடிபி மாலிக்யூல்ஸ் இந்த மிஷின் மாதிரி மோட்டார் மாதிரி சுத்திட்டு இருக்குது பாருங்க. இவை தான் அந்த சக்திகளை இந்த லேயர், இந்த தோலின் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கடத்தக்கூடியது. இப்ப நம்ம இதை 10 லட்சம் மடங்கு ஸ்லோ மோஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். இங்க நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் 10 லட்சம் மடங்கு ஃபாஸ்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஃபாஸ்டா அந்த இயக்கம் இருக்கும்னு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம அதை 10 லட்சம் மடங்கு ஸ்லோ மோஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்தது ஒரு சிறு பகுதி தான், அதுவும் 10 லட்சம் மடங்கு ஸ்லோ மோஷன்ல பார்த்திருக்கோம். 10 லட்சம் மடங்கு அதிகமா இது மாதிரி லட்சக்கணக்கான வேலைகள் ஒரு இலைக்குள்ள நடக்குது. அப்ப மொத்த இலையில எவ்வளவு வேலை நடக்கும், ஒரு மரத்துல எவ்வளவு வேலை நடக்கும், ஒரு காட்டுல எவ்வளவு வேலை நடக்கும், நீங்க பாத்துக்கோங்க. இனி ஒரு மரத்தை பார்க்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுல ஒரு இலையை பிடுங்கும் போது கூட உங்களுக்கு நம்ம ஐயோ அதை பிடுங்குறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். முதல் நிலை உலகத்தை நம்ம பார்த்துட்டோம். முடிஞ்சா அடுத்தடுத்த வீடியோல அந்த 3ஆம் நிலை உலகத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்த வீடியோல இந்த வாட்சிங் எக்ஸசைஸை எப்படி படிப்படியா பேஸ்ல இருந்து அடிப்படையில இருந்து எப்படி பண்றதுன்றத பத்தி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வரப்போகுது. மறக்காம அடுத்த வீடியோங்களை பாருங்க.